கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய பேர் என்னை முகமது ரஃபி அவர்களை பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு சில வாரங்களாக நிறைய ஹிந்தி நடிகர்கள், ஹிந்தி பாடகிகள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம தமிழ்நாட்டையே கலக்கிய ஒரு பாடகர், அவரால் எவ்வளோ ஒரு நல்ல பண்பும் அன்பும் நல்ல குணமும் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த பாடல்களும் இந்த பாடல் வரிகளும் ரொம்பவும் அவருக்கு உதவி செய்தது. அப்பேற்பட்ட ஒரு பாடகர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாடல்கள் பாடியிருக்காரு, 350 படம் பாடியிருக்காரு. வேறு யாரும் இல்லை, டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் தான். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னாங்க, அவர் சினிமாவில் பாட வந்தது 1955. இன்றைக்கி என்ன வருஷம், ஆனால் இப்போ வரைக்கும் அவருடைய பாடல் நம்மளால் ரசிக்க முடியுது, கேட்க முடியுது. அந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கு டிஎம்எஸ் அவர்கள் கண்ணு முன்னாடி வரவே மாட்டார். ஒன்று சிவாஜி அங்கிள் வருவாங்க, இல்லைனா எம்ஜிஆர் அங்கிள் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவருடைய வாய்ஸ் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் யாரோ பாடினாலும், எஸ்பிபி அவர்கள் கூட பாடியிருக்காங்க. பட் இருந்தால் கூட டிஎம்எஸ் அவர்களுடைய வாய்ஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இணைஞ்சு அவருடைய ஒரு சோலோட அது ரீச் ஆச்சு. அதே மாதிரி தான் சிவாஜி எங்களுக்கும். எப்படிங்க ஒரு வாய்ஸ் 2 பேருக்கும் அவ்வளோ அற்புதமாக இணையும். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அதெல்லாம் அவருக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஏன்னா அந்த வரிகளாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அதை எழுதின கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள், அதை இசையமைச்ச எம்எஸ்வி அவர்கள், என்ன ஒரு காம்பினேஷன். நான் ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்குறத கம்மி பண்ணிட்டாலும், சில சமயம் ஏதாவது கேட்கணுன்னு ஆசை இருந்தால் கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் எம்எஸ்வி அவர்கள் அண்டு டிஎம்எஸ்பி சுஷிலா அவர்கள் தான். இவங்க 2 பேருடைய பாடல் கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும். இன்றளவும் மலர்ந்தும் மலராத அந்த பாட்டை கேட்டால் என் கண் தானாகவே கண் கலங்கும். ஏன்னா அப்படி ஒரு உள்ளத்தில் ஒரு பிசையக்கூடிய ஒரு இசை, எவ்வளோ சிம்பிளான மியூசிக்கு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல, நிறைய கச்சபச்சன்னு கூட கிடையாது. எவ்வளோ சிம்பிளான பாடல். அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த நான் ஆணையிட்டால், தூங்காதே தம்பி தூங்காதே, ஒவ்வொரு பாட்டுமே ஜனங்களை திருத்தக்கூடிய ஒரு பாட்டு. ஒவ்வொரு சாங்லையுமே அவ்வளோ கருத்து இருக்கும். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, இந்த மாதிரி எல்லா சாங்ஸ்லுமே ஏதோ ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ்னாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு பிற்காலத்தில் நான் ரொம்ப, ஏன்னா நான் நிறைய பிரச்சார நாடகங்கள்லாம் அப்போ நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது நாங்கள் ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு நாங்கள் போகும்போது எல்லா ஊர்லேயும் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் மிக மிக பிரசித்தியாக இருக்கும். இந்த மாதிரி சாங்ஸ் தான் போடுவாங்க. அதாவது ஜனங்களை ஒரு எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய அருமையான பாடல்களாக இருக்கும். சரி, வாங்க நம்ம டிஎம்எஸ் அவர்களுடைய லைஃப்பை பற்றி போய் பார்க்கலாம். டிஎம்எஸ் அங்கிள் கிட்ட ரொம்ப ஒரு வேப்பான விஷயம் என்னன்னா, அவரும் சரி, பி சுசிலாமா அண்டு ஜானகிமா, இவங்க 3 பேருமே வேற்றுமொழிக்காரர்கள். அதுவும் முக்கியமாக டிஎம்எஸ் அவர்கள் சௌராஷ்டிராவை சேர்ந்தவர். ஸோ ஒரு சௌராஷ்டிரக்காரர் தமிழில் என்ன மாதிரி அவர் முருகன் மேலே பாடின பாடல்களும், என்ன ஒரு அற்புதமான உச்சரிப்பு, என்ன ஒரு கிளாரிட்டியோட ஒவ்வொரு பாடலும். கடைசியில் பட்டினத்தார் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப சிரமமான ஒரு பாடல். அண்ட் நிறைய சாங்ஸ் ஹை பிச்சு, வீடு வரை மனைவி, அந்த மாதிரி காடு வரை பிள்ளைலாம் ரொம்ப ஹை பிச். இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் அவர் பாடி அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு துருவ நட்சத்திரமாக அவர் அங்கே நின்றுட்டார். அதுக்கப்புறம் எவ்வளோ பாடல்கள் அருமையாக பாடினாலும், நல்லா பாடினாலும், பி சுசிலா அவர்களும் டிஎம்எஸ் அங்கிள் அவர்களும் பாடின பாடல்கள் என்றென்றைக்கும் நம்மளுடைய நெஞ்சில் என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு சுகத்தை அது கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி சௌராஷ்டிரா குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அவருக்கு சின்ன பிள்ளையிலே நடிக்கணும்னு ஆசை இருந்து தான். ஆனால்
அவருக்கு அதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. சரி நல்லா பாடுறதுனால சங்கீதமாவது கற்றுக்கணும். அந்த காலகட்டத்திலலாம் எப்படின்னா, அது எங்கள் அப்பா நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சம்பளம் கொடுக்க முடியாதவங்க ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் ஒரு சங்கீதம் கற்றுக்கணும், இல்லை ஒரு நாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய அவங்க வீட்டு வேலை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும். இது ஆக்சுவலாக என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான பிரபுனேப்பருடைய அம்மா கூட சந்திரகாந்த் அவர்கள்கிட்ட ஏதோ நாட்டியம் கற்றுக்கிட்டதாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வீட்டில் எல்லாம் ஹெல்ப் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் கூட அந்த வீட்டில் அவர் எங்கே பாடல் கற்றுக்கிறாரோ அங்கே எல்லா வீட்டு வேலையும் செய்வாராம். மாவாட்டுவாராம், துணி துவைப்பாராம், பெருக்குவாராம், துடைப்பாராம், எல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவை பாடி பாடி குஷிப்படுத்தி அந்த அம்மா போய் அவங்க ஆத்துக்கார்ட்ட பையன் நன்னா பாடுறான்னா கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் இவருக்கு பாட்டு கிளாஸ் எடுப்பாராம். அது மட்டும் இல்லை, விடிய காத்தால் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அண்டாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அண்டாக்குள்ளே அப்படி உட்காந்து குரலை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா திட்டுவாங்களாம், ஏன்டா அப்படி அண்டாக்குள்ளே உட்காந்து காலங்காத்தால் கூவிக்கிட்டு இருக்க, போய் ஒரு ஆத்தங்கரையில் போய் பாடுறா அப்படின்னு. அப்புறம் ஆத்தங்கரைக்கு போவாராம், ஆத்தங்கரையில் உட்காந்து பாடுவாராம். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க பாருங்களேன். நம்மளாம் நினச்சிடுறோம் ஏதோ சாதாரணமாக சீக்கிரம் நல்லா வந்துட்டாங்களே, கிடையவே கிடையாதுங்க. நடிப்பு எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட 1000 மடங்கு கஷ்டம் ஒரு நல்ல பாடகராகவோ இல்லை பாடகியாகவோ வருவது. ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. இன்றைக்கி அற்புதமாக பாடக்கூடியவங்க பல பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் என்ன சொல்கிறது, அதை ஷைன் ஆகாமல் போயிடுறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அப்புறம் போய் செட்டில் ஆகிடுறாங்க. நான் நிறைய பேர் எனக்கு மாதிரி பெண்கள் தெரியும். நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஈமான் அவர்கள்ட்ட அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் ரஹ்மான் அவர்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற யார் இருக்காங்களோ அவருடைய மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது ஒரு புஷ் வேணும், யாராவது ஒருத்தர் ஒரு அவங்கள புஷ் பண்ணால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ரொம்ப கஷ்டம் சினிமாங்கிறது. அந்த காலகட்டத்தில் 8 பாட்டு அவர் ஒரே நாளில் பாடுவாராம். 500 ரூபா தான் சம்பளம். அப்படின்னா நீங்களே பார்த்துக்குங்களேன், ஒரு 8 பாட்டுக்கு 500 ரூபானா அது என்ன கணக்குன்னே தெரியல, ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் அவர் ஒரு நாளைக்கு 8 பாட்டுக்கு அவருக்கு 500 ரூபா தான் இல்லையா. அப்படி 500 ரூபா வாங்கிட்டு இருந்த அவர் பிற்காலத்தில் ஒரு பாட்டுக்கு 500 ரூபா வாங்குறாரு. ஒரு பாட்டுக்கு 500 ரூபாங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அப்போ உண்மையிலே எங்களுக்கெல்லாம் கூட அவ்வளவுதான். யாரும் இப்போ நம்ப மாட்டீங்க சொன்னால், குழந்தையின் தெய்வம் நடித்ததுக்கு எனக்கு 1000 ரூபா சம்பளம். அங்கே இதில் இருப்போம், என்ன சொல்கிறது, கான்ட்ராக்டில். ஸோ மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. 30 நாளைக்கும் சேர்த்து 1000 ரூபா வரும். அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த 1000 ரூபாயே அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பளம். ஏன்னா 300 ரூபா தான் சவரன், புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் நிறைய பாடுறாரு. இவருக்கு கொஞ்சம் இன்கம் டேக்ஸ்னால் பயம். இவர் மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாருமே, எங்கள் அம்மா கூட கணக்கு கொடுத்து ஒரு இன்கம் டேக்ஸுக்கு கொடுத்து கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது வரி கட்டி, அது என்னமோ தெரியல, பயந்து பயந்து எல்லாரும் கேஷாக வச்சுக்குவாங்க, இல்லை கோல்டாக வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு நாள் மாட்டி எல்லாத்தையும் டபுள் ட்ரிபிள் டேக்ஸ் கட்டி சாவித்திரிமா மாதிரி நிறைய கஷ்டப்பட்டவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அது ஏன் தெரியல, அந்த டைமில் அதுக்கு உண்டான ஒரு சரியான கவுன்சிலிங்கோ இல்லை அவங்க படிக்காததுனால அவங்களுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய ஆட்களோ யாருமே இருக்கலை. பெரிய ஆடிட்டர்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ இவங்களும் யாரையும் தேடி போகலாம். ஆடிட்டர்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு ஆடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாததுனால அப்படியே வருமானத்தை ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாரும் அதை வெளில சொல்லாமையே இருந்துட்டாங்க. இவருக்கு கல்யாணம் பண்ணி, ஆக்சுவலாக இவர் ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணியிருந்தாராம். அது எனக்கு ஏபிஎன் அங்கிள் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த காதல் நிறைவேறாமல் போயிடுது. அதில் ரொம்ப இந்த லவ் சாங்ஸ்லலாம் சோகம் வந்ததுன்னா அப்படியே சொல்லுவா, பின்றான் பாரு, அப்படியே அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே பாடுறான் பாரு அப்படின்வாரு. அதே மாதிரி அப்புறமா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மனைவிக்கு கூட வேற ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இறந்து போக, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்து போக, அவங்க மறுபடியும் இவரை கல்யாணம் பண்ணுறாங்க. இதை வேற ஒரு இன்டர்வியூவில் அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் அதை கேட்டேன். அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க டாக்டர், ரொம்ப கலகலன்னு பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கூட. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அருமையான நட்பு அப்படின்னா அது டிஎம்எஸ் அவர்களுக்கும் எம்எஸ்வி அங்கிளுக்கும் தான். இந்த 2 பேருடைய நட்பு இருக்க பாப்பா, அது மூவர் நட்புன்னு சொல்லணும். இருவர் கூட இல்லை, மூவர் நட்பு. கண்ணதாசன் அங்கிள், எம்எஸ்வி அங்கிள் அண்ட் டிஎம்எஸ் அங்கிள், இவங்க 3 பேருமே ஒரு இனம் பிரியாத ஒரு நகமும் சதையும் போல், அதாவது அவங்க காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சாரதா ஸ்டுடியோவில் நம்ம ஏபிஎன் அங்கிள் திருவிளையாடல் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அப்போ இந்த பாட்டும் நானே பாவமும் நானே இந்த பாடல் வந்து ஷூட் பண்ணணும், இன்னும் ரெக்கார்ட் பண்ணலை. அப்போ வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எம்எஸ்வி அங்கிளுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருந்தது. நான் ஏவிஎம்லேருந்து குடுகுடுன்னு எல்லா ஸ்டுடியோக்குள்ளேயும் ஓடி ஓடி வருவேன். இந்த விஷயத்தை வந்து ஏபிஎன் அங்கிள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த பாட்டும் நானே பாவமும் நானே வந்து ஏற்கனவே அவங்க ஒரு மெட்டு போட்டு டியூன் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ வந்து எம்எஸ்வி அங்கிள் வந்தோடனே சரி இது வந்து எதுக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர், ரொம்பவும் வந்து ஒரு திமிரு பிடிச்ச பாடகர், அவர் வந்து என்னை யாரால் பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திமிரா வந்து ஒரு போட்டி வச்சிடுறாரு. அந்த போட்டியில் சிவனே வந்து அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, அவர் அகந்தை எப்படி அழிக்கிறாரு, அதுதான் வந்து அந்த பாடலுடைய சிச்சுவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இப்படி பாடாமல் இப்படி பாடினா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு கொசுவை வந்து அப்படியே அடிக்கிறேன், ஞான் அப்படி ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு பட்டி காட்டா ஒன்றுமே தெரியாதவன் அவன் பாடினா எப்படி இருக்கும்? அப்போ ஒன்றுமே தெரியாத ஒருத்தனே இவ்வளோ நல்லா பாடினா அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் எப்படி பாடுவான்? அவன் துண்டைக்கானன் துணியைக்கானன்னு ஓட மாட்டானா அப்படின்னு கேட்குறாரு. அது எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. உடனே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது சிவாஜி அங்கிள் ரொம்ப வந்து நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. எப்பேற்பட்ட ஒரு ஐடியா, ஒரு அருமையான ஒரு விஷயம்னு. அப்போ ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு அந்த சாங்கெல்லாம். உண்மையிலேங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏபிஎன் அங்கிளை, எம்எஸ்வி அங்கிளெல்லாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கெலாம் போனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எம்எஸ்வி அங்கிள் வந்து அந்த ஹார்மோனியை பொட்டி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறது, பழகிறது, ஒரு அற்புதமான நாட்கள், அற்புதமான மனிதர்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்கள், எம்எஸ்வி அவர்கள் அண்டு சவுந்தரராஜன் அங்கிள்லாம் அடிக்கடி சண்டை போடுவாங்க. எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே குட்டி குட்டியாக சண்டை வருமோ அந்த மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை கூட கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வந்து இந்த வரி சரியில்லைன்னு இவர் சொல்ல, நீ எப்படி சரின்னு சொல்லலான்னு சொல்லி 2 பேருக்குள்ளே சண்டை நடந்து அதுக்கப்புறம் கண்ணதாசன் அதையே குத்தலாக ஒரு பாடலில் வச்சதாக கூட சொல்லுவாங்க. இன்னொரு முறை என்ன ஆகுதுன்னா, எம்எஸ்வி அங்கிள் வந்து ஏதோ சரியில்லைப்பா, இன்னும் கொஞ்சம் வேணும், என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கோவம் வந்துடுது. சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. இனிமேல் நான் பாட போகிறதில்ல, என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு துண்டை உதறிட்டு மாடிக்கு போயிடுறாரு. அவர் போய் ஒரு 10 நிமிஷத்துலாம் எம்எஸ்வி அங்கிள் ஓடி வந்துடுறாங்களாம் வீட்டுக்கு. ஓடி வந்து, அம்மா அண்ணி சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டு வராரு, இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், கண்டினியூட்டி, எம்ஜிஆருக்கு பாடல் போகணும், நான் என்ன போய் எம்ஜிஆர் அவங்ககிட்ட சொல்லுவேன், கோச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு போயிட்டான்னு நான் சொல்ல முடியுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க மேலே போய் சொல்லுவாங்களாம், கொஞ்சம் வாங்க கீழே, அந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, வந்திருக்கானா சரி நல்ல வேலை, ஏன் வந்தான் அப்படின்லாம் கேட்காம இறங்கி வராரு. கொஞ்சம் எல்லாம் பேசி அப்புறம் எல்லாம் சமரசம் பண்ணி, சரி போ நான் சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி இருக்கும்போது தான் அவர் வீட்டு வாசலில் இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள்லாம் வந்து மணிக்கணக்காக நிற்பாங்களாம். அவர்கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு, சார் ஏதாவது ப்ரொடியூசருக்கு எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். அப்போ இவர் வந்து இளையராஜா அவர்களை பார்த்து, நீ ரொம்ப நல்லா வருவப்பா, நல்லா இருக்கும் உன்னுடைய இசை, நானுமே நல்லா வருவேன்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஆனால் பிற்காலத்தில் அவருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. அந்த சமயத்தில் நான் அன்னக்கிளி அந்த பாட்டப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இவருக்கு கொஞ்சம் பாடி 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 கொஞ்சம் காது, ஏன்னா உச்சஸ்தாயத்தில் பாடும்போது சம்டைம்ஸ் காது வந்து வீக்காகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க குரல் இந்த என்ன சொல்கிறது, நம்ம கேட்கக்கூடிய அந்த காது எல்லாம் வந்து இன்டர் கனெக்டு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சுடு தண்ணி குடிப்பாங்க, ஐஸ் குடித்தா இம்மீடியட்டாக வந்து ஜலதோஷம் வரும். இந்த இடம் எல்லாமே இன்டர் கனெக்ட் பிரெயினோட. ஸோ அது வந்து அவருக்கு சரியாக ஏதோ அவர் சொன்னது புரியாமல் இவர் ஒன்று சொல்ல, அவர் வந்து இதை பாருங்கள், நான் தான் மியூசிக் டைரக்டர், எனக்கு பிடிச்ச மாதிரி பாடுறதுனா பாடுங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு ஏதோ ரூடாக சொல்லிடுறாரு. இவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடுது. அப்புறம் தான் இப்போ ஏன் அவர் சொன்னது புரியலன்னு இவர் போய் செக் பண்ணும்போது காது இவருக்கு வீக்காக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா காதுக்கு வந்து அவருக்கு அந்த இயர் ஹெட் என்னவோ அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாரு. பட் அந்த இடத்துல அவர் அவமானப்படுத்தப்பட்டதாக அவர் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க படத்தில் அவர் பாடவே இல்லை, அவங்களும் அவரை கூப்பிடவே இல்லை. இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா எப்பேற்பட்ட பாடல்கள்லாம் நான் பாடியிருக்கேன், நான் பணத்துக்காக எதுவுமே செய்யலை, என்னை இப்படி ஒரு அவமானப்படுத்திட்டானே ஒரு பையன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம். இந்த சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு மூத்த பையன், அந்த பையனும் வந்து ஜாண்டிஸ் வந்து இறந்து போயிடுறான். அவருக்கு ஆக்சுவலாக 6 குழந்தைங்க, 3 பேர் இறந்துடுறாங்க. ஸோ அது அவர் மனசை வந்து ரொம்ப பாதிக்குது. இந்த காலகட்டத்தில் பணம் 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 எல்லாம் பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
அப்போ வந்து எல்லாரும் ₹1,00,000 வந்து கச்சேரிக்கு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் ₹25,000 வாங்கிட்டு நான் சாமி பாட்டை பாடுறேன்னு சந்தோஷமாக பாடின ஒரு என்ன சொல்கிறது ஒரு நபர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக டிஎம்எஸ் அங்கிள் தான். அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபை, எவ்வளோ பாடல்கள் அவர் பாடினாலும் ரொம்ப சிம்பிளாக தன் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போனார். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காத்தால வந்து பொங்கல் வடை, எங்கள் ஷூட்டிங்கில் வந்து இட்லி வடை பொங்கல், இது கன்ஃபார்ம். இன்றைக்கி வரைக்கும் அது மாற்றவே இல்லை. எந்த ஷூட்டிங் போனாலும் இட்லி வடை பொங்கல் காத்தால இருக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பொங்கல் தான். ஸோ அந்த வந்த உடனே அந்த பொங்கல் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த பொங்கல் அவருக்காகவே எடுத்து வச்சுருவாங்க. இப்போல்லாம் மைக்ரோவேவ் வந்துச்சு. அப்போ அவருக்காக அவங்க இம்மீடியட்டாக ஸ்டவ் அடுப்பில், அப்போல்லாம் பம்பு ஸ்டவ் அடுப்பு தான், அதில் சூடு பண்ணி அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அவர் பாட ஆரம்பித்தாருன்னா அவ்வளோ அற்புதமாக அவர் பாடுவார். ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து பாட முடியாமல் சுகர் ஹையாக இருந்ததுனால, இது எனக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அங்கிள் சொல்லி தான் எனக்கு தெரியும், கையெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுது. இன்ஃபேக்ட் வியட்நாம் வீடு சுந்தரம் அங்கிள் வந்து என்னை வந்து அந்த யாகவா முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டும் போனார். அப்போ எங்கள் சீரியலுக்கு அவர் தான் எழுதிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு விஷ்ணு மேலே ஒரு சீரியல் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அமிச்சார். நானும் அவரை பார்க்க போனேன். போனபோது அவர் வந்து ஒரு ஊஞ்சலில் இப்படி படுத்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சித்தர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு லேடியாக அங்கே போய் அவர் அந்த மாதிரி வந்து ஒரு படுத்திருந்த விதம் எனக்கு அது பிடிக்காதனால நான் வியட்நாம் வீடு அங்கிள்கிட்ட சொல்லிட்டேன், அங்கிள் நான் இந்த முனிவர்கிட்ட திருப்பி வரலை. ஏன்னா நான் வந்து முனிவர்னால் என்னுடைய கற்பனை வேறு, அங்கே வந்து பார்த்தா இவர் வந்து படுத்திருந்த விதம் எனக்கு அது வந்து கொஞ்சம் மனசுக்கு செட் ஆகலை, என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் அப்புறமா எனக்கு வியட்நாம் வீடு அங்கிள் சொன்னாங்க, நீ பாரு நீ பைத்தியம் மாதிரி வந்துட்ட, உனக்கு தெரியல உனக்கு. அவர் பாரு எம்எஸ்வி சாருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ஒரு பாட்டு அவரால் பாட முடியல, அந்த பாட்டு வந்து இவர் தான் பாடணும்னு அந்த யாகவா முனிவர் படத்துக்காக கேட்டார். அப்போ இவரை நாங்கள் கூட்டிகிட்டு போனால் பாட வரல, எனக்கு கை காலெல்லாம் நடுகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ கொஞ்ச நேரம் அவர் அங்கே உட்கார வச்சு அவர் பேசினார். பேசி அவருக்கு ஏதோ கொஞ்சம் தீர்த்த மரம்லாம் ஏதோ கொடுத்தாரு. அவருக்கு வித்தின் ½ அன் ஹவர் உடம்பு சரியாயிடுச்சு. அடுத்த நாள் போய் அவர் பாட்டு பாடினார். ஸோ எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னாரு. இருக்கலாம், பட் எனக்கு எப்போவுமேங்க, அதாவது இந்த நார்மல் மனிதர்களாக இருந்து முனிவர்களாக மாறுறவங்கள விட எனக்கு தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு மனிதர்களாக இருந்து என்ன சொல்கிறது ஒரு முனிவர்களாக மாறிய சில பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காஞ்சி ஆச்சாரியர் அவர்கள், பரமாச்சாரியர் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பேஜாவர் மட், அதாவது நம்மளுடைய உடுப்பி மட்டில் இருக்கக்கூடிய பேஜாவர் மட், பா இந்த சுவாமியுடைய தேஜஸ், முகத்தை பார்த்தா காலில் விழுந்து கும்பிடணும் மாதிரி இருக்கணுங்க. அப்படியே தெய்வமே பரம்பொருளே நம்ம விழுந்துடணும், அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். ஸோ அது என்னுடைய ஆச்சாரியர் பரக்கால மடத்துலையுமே எனக்கு இருக்குது. இந்த 3 பேரை நான் வந்து ரொம்பவும் என்னுடைய மனதில் வந்து நான் நித்தம் நான் வந்து பிரார்த்திக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியாச்சு, அந்த கை கால் நடுகிறதுலாம் நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த முனிவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் தானம் தர்மம் பண்ணலன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு. அப்போ உடனே இவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் ஒரு என் மகன் இறந்த உடனே அவன் பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு எனக்கு ராயல்ட்டியாக வருஷத்துக்கு ₹72,000 வருது, அந்த 72,000த்தையுமே நான் வந்து இந்த மாதிரி தான தர்மம் தான் பண்ணுறேன். ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதை கேள்விப்பட்ட போது எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு 30 வருஷமாக மித்ராலயான ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒரு என்ன சொல்கிறது அவங்க முதுகெலும்பு ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படி ஒரு ஓவராலாக ஒரு 15 லட்சம் நான் வந்து வருஷத்துக்கு பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து என்னுடைய வருமானம் கம்மி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் நிறுத்தவே இல்லை. இப்போவும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக செய்யணும். அது வந்து ஒரு அருமையான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு தடவை வந்து அடிமை பெண்ணில் வந்து எம்ஜிஆர் அங்கிளுக்காக ஒரு பாட்டு இவர் பாட வேண்டியது இருக்குது. ஆனால் இவர் பெண்ணுக்கு வந்து கல்யாணம், அதனால் அவங்க கொடுக்குற டேட்டில் இவரால் போக முடியல. இவர் என்ன சொல்கிறாரோ ஒரு 3 நாள் பொறுத்துக்குங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நான் வந்து பாடுறேன். ஆனால் இசையமைப்பாளர் சொல்கிறாரு, ஏன்பா நான் என்ன எம்ஜிஆர் அவுடோர் போகிறாரு, ஷூட்டிங் போகிறாரு, உனக்காக வந்து ஷூட்டிங்கை நிறுத்துங்க தள்ளி போடுங்க நான் சொல்ல முடியுமா? நீ வேணால் ஒரு நாள் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கப்பா, இதெல்லாம் தள்ள முடியாது, அவர்கிட்ட போய் அப்படிலாம் பேசவே முடியாதுப்பா. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பயப்படுவாங்க பக்கத்தில் போய் பேசுகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வந்து பாடி கொடுத்துட்டு போகணும். இல்லை எனக்கு என் பொண்ணு கல்யாணம் தான் முக்கியம். ஏற்கனவே நான் பல பேரை என் வாழ்க்கையில் வந்து இந்த சினிமா பாட்டுன்னு சொல்லி என் மகனே நான் பறி கொடுத்துட்டேன். கடைசியில் அந்த பையன் சாகும்போது தான் தெரிஞ்சது, என் பையன் கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலையே, என் பிள்ளை வளர்ந்ததே எனக்கு தெரியல, இப்படி பறி கொடுத்துட்டேன்னு நான் உட்காந்து கிட்டத்தட்ட 20 நாள் வெளியவே வராமல் நான் அழுதேன். அதனால் இனிமேல் நான் அந்த தப்பு செய்ய தயாராக இல்லை.
நான் கல்யாணத்துக்கு போகிறேன், நீங்கள் வேணால் வேறு ஆள் வச்சு பாட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அப்போ தான் எஸ்பிபி அங்கிள் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த பாடலை பாட வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டில் எஸ்பிபி அங்கிளாலையும் பாட முடியாமல் போயிடுது. அவருக்கு ஏதோ ஹை ஃபீவர் வந்து பாட முடியாமல் போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் தள்ளி இவர் ஊர்லேருந்து இவர் வந்துட்டார், பாடல் எடுக்கலைன்னு தெரியுது. ஆனால் எஸ்பிபி அங்கிளே தான் திருப்பி பாடுறாரு. இவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே எம்ஜிஆர் அவர்கள் அவர் வீட்டுக்கே வந்து, அண்ணே கோச்சிக்காதீங்க, உங்களை நான் எப்படின்னே விடுவேன், இந்த படத்தில் ரெட்டை ரோல், ஸோ இன்னொரு ரோலுக்கு ஒரு மாற்று குரல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், நீங்கள் பாடலைன்னா என் படம் எப்படி வெற்றி அடையும் சொல்லுங்கள் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி அவரை பாட வைக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து சிவாஜி அங்கிள், ரவிச்சந்திரன் அங்கிள், ஜெய்சங்கர் அங்கிள், அதுக்கப்புறம் வந்து கமல் அவர்கள், ரஜினி அவர்கள், அவர் எல்லாருக்குமே பாட்டு பாடிட்டார். ஆனாலும் அவர் மனசுக்கு பிடிச்ச பாடின பாட்டுன்னா அது வந்து நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் தான். இவங்க 2 பேரை தவிர யாருக்கு அவர் பாடினாலும் வீட்டில் வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருப்பாராம். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவர் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் உள்ள உயிரை கொடுத்துருப்பாரு. அது என்னென்னா போக போக நாளடைவில் வந்து அந்த ஆக்டிங்கில் அது மாறிப்போச்சு. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களுடைய ஆக்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சட்டிலாக இருக்கும். சிவாஜி அங்கிளுடைய பாடலை இப்போ பாருங்கள், அந்த லிப் மூமெண்ட்டோ அந்த ஐ மூமெண்ட்டோ இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ வரவங்க ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாகரிகம் மாறுது, அந்த வடிவமைப்பு மாறுது, ஆக்டிங் மாறுது. ஸோ இவருக்கு வந்து மைண்டு செட்டே ஆகலை. எப்பேற்பட்ட லெஜண்ட்ஸுக்கெல்லாம் பாடினேன், இன்றைக்கி வார்த்தைகளில் ஒரு பெரிய அர்த்தமே இல்லை, வார்த்தைகள் ஒரு உள் மீனிங்கே இல்லை, திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஸோ எனக்கு இது பாட பிடிக்கலைங்கிற மாதிரி அவரே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய கச்சேரிகளை ஒத்துக்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, பாடலுக்கு யாராவது கூப்பிட்டா கூட, இல்லைப்பா நான் கச்சேரி வெளியூரில் ஒத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, அது சாமி பாட்டுப்பா, எனக்கு அதான் முக்கியம், நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி இவராகவே கலண்டுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் என் மனசு ஒப்பனும் இல்லை. ஒரு பாட்டு பாடணுன்னா அந்த பாடலில் அந்த மியூசிக்கில் என் மனசும் லயிக்கணும். லயிச்சா தான் இந்த பாடலுக்கு சிவாஜி எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அப்போ என்னால் அதை வந்து அந்த உணர்வை என்னால் கொண்டு வர முடியும். இந்த பாடலுக்கு மக்கள் திலகம் எப்படி நடிப்பார், என்ன மாதிரி மூமெண்ட் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் குரலை நான் கொண்டு வர முடியும். எனக்கு இந்த மாதிரி மற்றவங்க கூட எனக்கு வரல அப்படின்னு அவர் முடிவெடுத்துடுறார். அழகாக 90 வயசு வரைக்கும் அவர் வந்து ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்கிறாரு. அவர் பிள்ளைங்களும் அவரை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்றளவும் அவருடைய புகழ் குறையாமல் உச்சத்தில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம மனசில் இருக்கிற வரைக்கும், சிவாஜி அப்படின்ற ஒருத்தர் நம்ம மனசில் இருக்கிற வரைக்கும், டிஎம்எஸ் அவர்களையும் எம்எஸ்வி அவர்களையும் கண்ணதாசன் அவர்களையும் மறக்கவே முடியாது. சரி, இந்த ஒரு நல்ல ஃபீலிங்கோட இன்றைக்கி நான் எபிசோடை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இங்கே எல்லாரையும் இன்னொரு நல்ல எபிசோடை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.